அதற்கு அடுத்து இது வந்து நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணாம தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஐசிஐசிஐ. இன்னைக்கு இது பேங்கா மாறி போயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் என்னவா கொண்டு வந்தாங்க? இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுக்கறது தான் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இதுல ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, இந்த ஆண்டு படிச்சு வச்சுக்கோங்க. 1955 ஜனவரி 5ஆம் தேதி இந்த நிறுவனமாக, தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக ஆரம்பிக்கப்படுது. டேட் படிச்சுக்கோங்க, ஒரு 4-5 டேட் படிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். அப்படியே கவனமா பேனா பேப்பர் வச்சுட்டு பக்கத்துல எழுதி கூட படிச்சு வச்சுக்கோங்க, மறந்து போயிடாதீங்க. ஒன்னு படிக்க அப்படியே அடுத்தடுத்து வந்து மறந்துகிட்டே வந்துடாதீங்க, தெளிவா படிங்க. என்ன சொல்றோம்? 1955 ஜனவரி 5, 1955 ஜனவரி 5, 1955 ஜனவரி 5, அப்படியே ரிப்பீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, அதற்கு அடுத்ததுல வந்து ஐடிபிஐ உருவாக்கி இருப்பாங்க. அதற்கு அடுத்ததுல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஐடிபிஐ எந்த ஆண்டு உருவாக்குறோம் பாருங்க? பிப்ரவரி 15, 1976. பிப்ரவரி 15, 1976 இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. பின்னால் இது பிரிக்கப்பட்டு அதே ஆண்டில் பிப்ரவரி 16, இங்க பிப்ரவரி 15, பிப்ரவரி 16 முதல் இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. தன்னாட்சி பெற்ற, அதாவது ஒரு வங்கியாகவே ஒரு கழகமாக மாறியது அப்படின்னு படிக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க், ஐடிபிஐ, இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம். அந்த அக்ரோனிம் படிச்சு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, இப்போ என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? அதாவது அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, ஏஆர்எஃப்சி அந்த மாதிரி ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இது என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தோம், நபார்ட். இப்போ இது என்னவா மாத்திட்டோம்னு பார்க்குறோம், நபார்ட் அப்படின்னு மாத்திட்டோம். அடுத்து என்ன படிச்சோம்? இண்டஸ்ட்ரியல் கிரெடிட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிச்சோம்? அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு படிப்போம். இந்திய தொழில் நிதி கழகம், தமிழ்ல சொல்லணும் அப்படின்ட்டுனா இந்திய தொழில் நிதி கழகம். அது இந்த தமிழ் இங்கிலீஷ் வரும்போது இங்க பாருங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு படிக்கிறோமா, இங்க இந்தியா கடைசியில போயிருது. அது தமிழாக்கம் பண்ணும்போது இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு பேர் வச்சிரும். அந்த இந்தியா வந்து முதல்ல வந்துருது. அதை வந்து இந்த அக்ரோனிம்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல நம்ம மாத்தும் போது இதுல வந்து இந்தியா அப்படின்னு முதல்ல சொல்லி இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியை முதல்ல சொல்லிட்டு பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு முடிப்போம். மொத்தத்தில் ஐடிபிஐனா என்ன, அந்த அக்ரோனிம் தெளிவா படிச்சு வைங்க, போதுமானது. தமிழ் இங்கிலீஷ் கன்ஃபியூஷனா இருந்தா அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க, போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் வந்து எப்போ நம்ம கொண்டு வந்தோம், அதுக்கு அடுத்ததுல அது எப்போ நபார்டாக மாறுது, நபார்டோட ஆண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு பாருங்க சாட்ல என்ன பதில் வரல, கவனமா கொண்டு வாங்க. அதே போல அது ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தொழில் நிதி கழகம் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ உருவாகுது. அதற்கு அடுத்ததுல ஐடிபிஐ உருவாகுது. இதெல்லாம் தொழிற்சாலைகளுக்கு கடன் கொடுக்கிறது. இதுல எல்லாம் வெறும் ஆண்டு மட்டும் படிச்சு வைங்க. தொழிற்சாலைகளுக்கு பெரிய கடன் கொடுக்கணும், அது இல்லாம நீண்ட காலத்திற்கு கடன் கொடுக்கணும். அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த தொழில் கடனுக்கான இந்த அமைப்புகள் எல்லாம். சரி, இன்னொரு முறை அந்த ஆண்டு எல்லாத்தையும் படிச்சிடலாம், தெளிவா கவனிங்க.